அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மட்டும். ரைட்டா? அந்த 5-6 விக்னேஷ் வந்து கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, வந்தாராங்க சார் உண்மையாவே? இந்த கேஸில் கைதாகி கரூருக்கு விக்னேஷை கூட்டிகிட்டு போகும்போது தான் முதல் முறையாக கரூருக்கே விக்னேஷ் போகிறாரு. கரூரே அப்போ தான் பார்க்குறாரு. விக்னேஷ்க்கு கரூரில் என்ன வேலை? மெட்ராஸ் பையன் அவன். ஆனால் அப்போ அந்த ஃபோன் டவர்லாம் தெரிஞ்சிரும்ல சார்? எல்லாமே தெரியுமா? இதெல்லாம் நாளைக்கு கோர்ட்டில் நிரூபிச்சுக்க. அப்போ இவங்க சொன்ன டேட்ல அவர் கரூர்ல இல்லை? வாய்ப்பே கிடையாது. அந்த அக்டோபர் 23 ஒரு டேட்டில் பணம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் இங்கே செக் பண்ணிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. புகார் கொடுத்த இந்த கிருஷ்ணன்ற ஆள் இருக்காங்கல்ல, இந்த கிருஷ்ணனுக்கு என்ன வேலைன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க, அதிமுகவில் ஐடிவிங்கில் அது இதுன்னு எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணுன்னு செந்தில் பாலாஜி சொல்லுவார். சொன்ன உடனே இந்த கரூரில் டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஒருவர் இருக்கார். அவர் தான் இந்த பவுண்டராஜ் மதியழகன் எல்லாம் கைது பண்ணது. ஆதவ் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்காம விட்டதும் இந்த மணிவண்ணன் தான். நம்ம பேசணுமே, அவரே புகார் கொடுத்துக்கின்னு அவரே எஃப்ஐஆர் போட்டுக்குவார் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக தமிழக மக்கள் கழகம்னு எழுத அதே மணிவண்ணன் தான் அவர் போட்ட எஃப்ஐஆர்.